ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜாஸ்மின். இப்போ எப்படி சிம்பிளாக டேஸ்ட்டாக புதினா சட்னி வைக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவு புதினா எடுத்துக்கோங்க, தேங்காய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 2 டேபிள் ஸ்பூன் பட்டாணி கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. 2 வரமிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் முக்கியமானது வெங்காயம் தான். ஒரு வெங்காயத்தை 2 பாதியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பாதியை நம்ம தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம எடுத்து வச்சுருக்க உளுந்து, கடலைப்பருப்பு, பட்டாணி பருப்பு, அதுக்கப்புறம் வரமிளகா, புளி கொஞ்சமாக புளி சேர்த்துக்கணும். அப்புறம் புதினா, தேங்காய் கொஞ்சம், பூண்டு கொஞ்சம், இது எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ஒரு பாதி வெங்காயம் வச்சுருக்கோம் இல்லையா, இந்த வெங்காயத்தை போட்டு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தாளிக்கும் போது இந்த வெங்காயம் போடுங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொரு சாப்பிடும்போது ஒரு பைட்டுக்கும் நல்லா க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இது கூட கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, ஒரு வரமிளகா நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப கருகக்கூடாது. நல்லா கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியில் இதை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு டைம் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். சாப்பிட்டுட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். நீங்கள் எப்படி புதினா சட்னி வைப்பீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.